அம்மி 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 மிதிச்சி என் மாமி யாரை எட்டி உதச்சி அவளை அழ வச்சு பார்க்கணும் எனக்கு தான் ரொம்ப நாள் ஆசை. இது எப்பதான் நடக்கும் தெரியலையே, இது நடந்தா போதும் வேற ஒன்றும் வேணலையே. இது எப்போ நடக்கும், இது எப்போ நடக்கும், இது எப்போ 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 நடக்கும். இதெல்லாம் எங்கே நடக்க போகுது? இப்படி பாட்டு பாடி மனசை தேத்திக்க வேண்டியதான். அடியே கல்பனா, இந்த மாமியை கல்வி நம்மளுக்கு அரை மணி நேரம் தான் தூங்குறதுக்கு டைம் கொடுத்துருக்கா. அதுக்குள்ளே தூங்குடி. இந்த அரை மணி நேரத்துக்கு அப்புறம் என்ன வேலை நம்மளுக்கு வச்சிருக்கு தெரியலையே. என்னடி கல்பனா, வர வர வாழ்க்கை இப்படியே போயிட்டு இருக்கு. காலையில் 5 மணிக்கு எழுந்திரிக்கிறோம், வாசலில் தண்ணி தெளித்து பெருக்கி கோலத்தை போட்டுட்டு தோட்டத்துக்கு போய் சாணியை அள்ளி மாட்டையாட்டை பிடிச்சி கட்டி அதை கூட்டி பெருக்கிட்டு வந்து இதுவளுக்கு காஃபி போட்டு டிஃபன் செஞ்சு என்ன கட்டிக்கிட்டு வேலைக்கு அனுப்பிட்டு பாத்திரத்தை கழுவி அவன் துணியெல்லாம் துவைச்சு போட்டு மாமியா கழுவிக்கு டிஃபன் எடுத்து வச்சுட்டு அவன் சாப்பிட்ட தட்டெல்லாம் கழுவி நம்ம சாப்பாட்டு தட்டில் கையை வைக்கிறது மணி 11 ஆயிடுது. சரின்ட்டு உக்காந்தா அடுத்தது மதிய சாப்பாடு ரெடி பண்ணணும். மதிய சாப்பாடு 1 மணிக்குள்ள செஞ்சு முடிக்கணும். ஒரு 10 நிமிஷம் லேட்டாச்சு கூட பசிக்குதுன்னு இதுக்கு தொல்லை தாங்க முடியாது. சமைச்சு வச்சுட்டு அந்த அடுப்பெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு அடுத்து டைனிங் டேபிள் எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ணிட்டு சமைச்ச பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டு திரும்பி வீட்டை கூட்டிட்டு மாமியா கழுவிக்கு சாப்பாட்டை போட்டுட்டு அப்புறம் 2 மணிக்கு ஒரு டீயை போட்டு கொடுத்து திரும்ப 3 மணிக்கு சத்து மாவு கஞ்சி, 4 மணிக்கு மாப்பிள்ளை சாம்பார் கஞ்சி, 5 மணிக்கு வரகரிசி கஞ்சி, 6 மணிக்கு திரும்பி டீ காஃபி, திரும்ப 7 மணிக்கெல்லாம் பஸ் எடுத்துரும். டிஃபன் ரெடி பண்ணோம், அதுவும் 2 சட்னி. மாமியா கழுவி பையன் வர வரைக்கும் நம்ம சாப்பிடாம உட்காந்து அவன் வந்த மாதிரிக்கு அவனுக்கு சாப்பாட்டை எடுத்து வச்சு திரும்பி இருக்கிற பாத்திரத்தெல்லாம் கழுவி இதுக்கு இடையில ஸ்நாக்ஸ் வேணும், அது வேணும், இது வேணும். அந்த வீட்டில் அந்த மருமகாரி இப்படி பண்ணுறா, இந்த மருமகாரி இப்படி பண்ணுறான்னு சொல்கிறது. நம்மள என்ன இந்த மாமியா மிஷின்னு நினச்சிக்கிச்சா என்னன்னு தெரியல. ஒன்றுமே சமைக்க தெரியாமல் இந்த வீட்டுக்கு வந்தோம், நம்மளே கடைசியில் இப்படி ஆக்கிடுச்சு. நல்லா சமைக்க தெரிஞ்ச மருமக வந்தா அவன் நிலைமை என்ன ஆயிருக்கும்? 24 மணி நேரமும் சமையல் கட்டிலே ஏதாவது சமைக்க சொல்லியே டார்ச்சர் பண்ணியிருப்பா. இன்னும் 2-3 மாதம்தான், அதுக்கப்புறம் நம்மளே பயங்கரமான சமையல்காரி ஆயிடுவோம். சமைக்க தெரியாத என்னையே இவ்வளோ சமைக்க வச்சுட்டீங்க, இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ தெரியல. யார குத்தம் சொல்றது, எல்லாம் நம்ம விதி. அச்சோ, நம்ம கதையை புலம்பியே நமக்கு 15 நிமிஷம் வேஸ்டா போயிடுச்சு. இன்னும் 15 நிமிஷத்துல எப்படி தூங்குறது? அடியே கல்பனா தூங்குடி, கல்பனா தூங்கிடு, கல்பனா தூங்கு. அடியே கல்பனா, அடியே கல்பனா ஏஞ்சிடி. அடியே மணி 3 ஆச்சுடி. அந்தந்த வீட்டுல மருமகளை போய் பாரு, மாமியா கறிக்கு போனோடய பார்த்து என்னென்னவோ சமைச்சு கொடுக்குறாளோ. நம்ம வீட்டுக்கு வந்துருக்கு ஒரு மூதேவி, பகல்லே தூங்குது, குடும்பத்துக்கு ஆகுமா? அடியோ கல்பனா ஏஞ்சிடி. அடியே மணி 3 ஆச்சுடி, டீ ஏஞ்சி போடுடி. அடியே எவ்வளோ நேரம் கூப்பிட்டு இருக்க, தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு கிடைக்கிறிய நீ? ஐயோ இல்ல, நிஜமாலுமே தூங்கிட்டேன். வேண்டாம் ஏஞ்சி நின்று பை சொல்ல மாட்டீங்களா? உங்க அப்பா வீட்டுல வாங்கிட்டு வந்து கட்டுல்னு படுத்துக்கிட்டே சொல்ற பதில் நீ. அடியே கட்டுல தாண்டி உங்க அப்பா வீட்டுல இருந்து வாங்கிட்டு வந்தது. வீடு யா வீடுடி. ஒவ்வொரு வீட்லயும் போய் மருமகளை பாரு, வயசானவங்களுக்கு என்னென்ன ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுக்குறாளோ. நீ ஆண்டி இப்படி இருக்க? தெரியாம என் பையனுக்கு ஒன்று கட்டிட்டு வந்துட்டேன்டி. பொண்ணு பார்க்க வரும்போது எனக்கு சமைக்க தெரியாதுன்னு உண்மையை சொல்லும். பரவாயில்ல, என் மருமகளை நான் உட்கார வச்சு பார்த்துக்கிறேன்னு சொல்லி பொண்ணை கட்டிட்டு வந்துட்டு இப்போ என்னென்ன பேசுது இந்த மாமியை கிழவி. அன்னைக்கே சொன்னேன் எங்கள் அம்மா கிட்ட, இந்த மூஞ்செல்லாம் பார்த்தா நல்ல மாதிரி தெரியலன்னு. கேட்டுச்சே என் பேச்ச? அடியே என்னடி நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம், நீ என்ன உங்க மனைவிட்டு இருக்காவ? ஐயோ அத்தை, நான் ஒன்றும் புலம்பல. அப்புறம் என்ன, பக்கத்து வீட்டுக்காரவங்க மனோறது என் காதில் வந்து விழுதான்னா? வர வர மாமியாங்கிற பயம் இல்லாம போச்சு உனக்கு. அத்தை அப்படிலாம் ஒன்றும் இல்லை அத்தை. சரி அது இருக்கட்டும், 2 வெள்ளி தட்டும் குத்து விளக்கும் கேட்டேனே, உங்க அப்பா அம்மாட்டி சொன்னியா இல்லையாடி நீ? இல்லத்த இன்னும் சொல்லல. அடியே உங்க ஆத்தாக்காரிட்ட மணிக்கணக்கா பேசிக்கிட்டு இருக்கீல்ல, இது சொன்ன என்னடி? இதெல்லாம் வாங்கிக்கிட்டு நானாடி எடுத்துட்டு போறேன். கடைசி காலத்துல என் மகனுக்கும் உனக்கும் தானே உதவ போகுது. மரியாதையா உங்க அப்பா அம்மாட்ட கேட்டு எனக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடு. நேற்று கூட அங்க ஒரு கல்யாணத்துக்கு போனோண்டி, வெள்ளி தட்டு, வெள்ளி குத்து விளக்கு 2 என்னென்ன வாங்கி வச்சிருந்தாங்க தெரியுமா? வெள்ளிலேயே நானும் அம்புட்டுமா கேட்குறேன். 2 குத்து விளக்கு, 2 தட்டு தானடி கேட்குறேன். இதெல்லாம் வாங்கணும்னு நினைச்சாலே 1 லட்ச ரூபாய் ஆகும் போல் இருக்கே. வாய் கூசாம அசால்ட்டா கேட்குது பாரு. அன்னைக்கு ஒண்ணுமே வேணாம் இந்த கல்யாணத்தை முடிச்சுது. ஆனா இப்போ ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு கல்யாணத்துல போய் அவங்க அதை
விவசாயம் பண்ணிட்டு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஏன்னா மாசம் சம்பளமாக வாங்குறாங்க. இவங்க கேட்குற நேரத்துலலாம் எல்லாத்தையும் எடுத்து வாங்கி கொடுக்கறதுக்கு கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிதா பாரு. அத்தை எனக்கு ஒரு டவுட்டு, கேட்டால் தப்பாக நினைக்க மாட்டீங்களே? அப்படி என்னத்தை கேட்க போற நீ? அது வந்து நீங்க கேட்குறீங்களே வெள்ளி பொருள், அதெல்லாம் உங்க பொண்ணுக்கு வாங்கி கொடுத்தீங்களா? அப்படியே நான் எதுக்கிட்டு என் பொண்ணுக்கு வாங்கி கொடுக்கணும்? என் பொண்ணு இருக்கிற அளவுக்கு பொண்ணு கொடுத்தா போதுன்னு கட்டிட்டு போனானோடி. என் மருமவன் நான் உட்கார சொன்னா உட்காருவான், நிக்க சொன்னா நிக்குவாண்டி. அம்புட்டு மரியாதை. பாவம் அந்த மனுஷன் என்னத்துக்கு ஏஞ்சி உட்காராருன்னு யாருக்கு தெரியும்? இந்த ராட்சசிகள்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டமே, என்ன பண்ணுறது தொழிலுன்னு குடும்பம் நடத்திட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். என் பொண்ணு இருக்கிற அளவுக்கு எதுக்கிட்டு வெள்ளி தட்டு வெள்ளி குத்து விளக்குலாம் நான் வாங்கி தரணும்? பொண்ணை கட்டிக்கிட்டு போன அவன் தாண்டி எனக்கு வாங்கி கொடுக்கணும். அப்ப கூட நீ வாங்கி தர மாட்டேன். சரியான மாமியா கேள்விதான். எனக்கெல்லாம் தெரியாதுடி. இன்னும் 10 நாள்ல நான் கேட்ட பொருள்லாம் வந்து கொண்டு சொல்லிட்டேன். அத்தை அப்பா இப்ப கொஞ்சம் ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க அத்தை. நான் ஒரு 6 மாசம் வச்சு சொல்றேனே. உன் அப்பா கஷ்டத்துல இருந்தான்னா நஷ்டத்துல இருந்தா எனக்கு என்ன? நான் கேட்ட பொருள்லாம் என் பையனுக்கு வாங்கி கொடுத்துக்கணும்னு சொல்லிவிட்டேன். சொன்னது புரியுதாடி? இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாதான் என் வீட்டுல நீ இருக்க முடியும். இல்லைன்னா உங்க அப்பா வாங்கி கொடுத்த பொருள்லாம் ஏத்திக்கிட்டு உங்க வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவேன்னு சொல்லிவிட்டேன். பொருளாத பொருள் வாங்கி கொடுத்துருக்காரு உங்க அப்பா. என் பொண்ணுக்குலாம் நானும் கட்டில் தேக்குலையும் பீரோவும் தேக்குலையும் ட்ரெஸ்ஸிங் டேபிள் வரைக்கும் தேக்குலையும் செஞ்சு கொடுத்தேன்டி. அது இல்லாமல் டைனிங் டேபிள் சேர்லாம் வாங்கி கொடுத்தேன்னு பார்த்துக்கேன். நீங்க தான் தேக்குல எல்லா பொருளும் வேணும்னு ஆசைப்பட்டீங்கல்ல, உங்களுக்கு யார் தேக்குல செஞ்சு தருவாங்களோ அவங்க வீட்டுல பொண்ணு கட்டிருக்கலாம்ல. இப்போ பாருங்க, எங்கள் வீட்டில் பொண்ணு கட்டி நீங்கள் தான் இப்போ கஷ்டப்படுறீங்க. ஆமாண்டி, நல்லா கஷ்டப்படுறேன். கொஞ்சம் நெஞ்சமாக கஷ்டப்படுறேன். சரி சரி, இப்படியே பேசி நேரத்தை ஓட்டாத. சட்டு புட்டுன்னு வா, வந்து சுண்டலாச்சும் செஞ்சு கொடுடி. சரி அத்தை. கொண்டக்கடலை ஊற வைக்கலையே? அடியே எனக்குலாம் தெரியாது, எனக்கு சுண்டல் வேணும் அவன் புட்டு தான். சரி அத்தை, அப்போ குக்கரில் ஒரு 10 விசில் போட்டு உங்களுக்கு நான் சுண்டல் செஞ்சு தரேன். 10 விசில் போடுவியோ இல்லை 20 விசில் போடுவியோ? கொண்டக்கடலை நல்லா வெந்திருக்கணும். வாயில் மெல்லும் போது நல்லா மெதுன்னு வழுக்குன்னு உள்ள போட்டு சொல்லிவிட்டேன். சட்டுப்பட்டு வந்து சுண்டலை செய்யற வேலையை பாரு. கதை பேசணும்னா 2 மணி நேரம் கூட பேசுவா. ஒரு வேலையை சொன்னா சுறுசுறுப்பா இருந்துச்சு செய்ய வராளா? என்னது இப்பதான் சுண்டல் வேணும்னது மெதுன்னு நல்லா வழுக்குன்னு உள்ள போகணும்னு சொல்லுது. சுண்டல் வேற ஊற வைக்கலையே, என்ன ஆக போதோ தெரியல. கண்டிப்பா இன்னைக்கு ஒரு பஞ்சாயத்து இருக்கு. மோகங்காரம் வந்தவனே உன் பொண்டாட்டிக்கு ஒரு சுண்டல் செய்ததான்னு திட்டும். நம்ம என்ன நேற்று இன்னைக்கு திட்டு வாங்குறோம்? கல்யாணம் கட்டிக்கிட்டு வந்த நாள்லேருந்து திட்டு தானே வாங்கிட்டு இருக்கோம். இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு வேலையை பார்க்க வேண்டியதான். அப்படியே என்னடி இன்னும் ரூம்ல நிக்கிற? பொண்ணு வெளில வர மாட்டீங்களா? அதான் வந்துட்டு இருக்கத்த. அப்படியே உங்க அப்பா வீட்டுல ஒரு ரூம் இருக்காடி, இங்க வந்து ரூம்ல நல்ல வசதியா வருது கிடக்குற நீ. நான் என்ன ரூமா கேட்டேன்? விட்ட அந்த மாமியா கிளவி சாப்பிட்ற சாப்பாடு வரைக்கும் ஏதாச்சும் சொல்லும் போல் இருக்கேன். அப்படியே வாடி, வயசானவங்க சாப்பிடணும்னு சொல்றேன், நீ என்னடி வயசு பண்ண மாதிரி உள்ள உட்காந்துருக்க? அச்சோ அதே வந்துட்டா. அடி என்னடி சுண்டல் செஞ்சிருக்க? கல்லு மாதிரி இருக்கு. வயசான எப்படி கடிச்சு சாப்பிடுவேன்? அத்தை சுண்டல் எப்படியா ஒரு 2-3 மணி நேரமாச்சும் ஊறினத்த ஊறாம அப்படியே போட்டு செஞ்சதுனால அப்படி இருக்கு. பக்கத்து வீட்டுக்காரி வசந்தா மருமவ ஒன்ன மாதிரிதான் குக்கர்ல போட்டு உடனே செஞ்சு கொடுத்தா. சுண்டல் அம்மா டேஸ்டால இருந்துச்சு, அப்படி சாஃப்டால வெந்து போய் இருந்தது. நீ செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கிறது கல்ல கடிக்கிற மாதிரிலாம் இருக்கு. அத்தை அது வெள்ளை கொண்டகல்ல இருக்கும் அத்தை. அப்படியே என்னடி வெள்ளை கொண்டகல்ல கருப்பு கொண்டகல்ல? உனக்கு செய்ய தெரியலன்னு சொல்லு. ஆமா அத்தை, நீங்க சொல்றது சரிதான், எனக்கு செய்யதான் தெரியல. அது உண்மையை ஒத்துக்கிட்டேடி. சரி போய் காப்பியை கொண்டு வாடி. சுண்டல் சாப்பிட்டேனே செரிமானத்துக்கு காப்பி குடிக்கணும்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? அத்தை சுண்டல் சாப்பிட்றதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் காஃபி குடிச்சிங்க. அடியே நான் சுண்டல் சாப்பிட்றதுக்கு முன்னாடி குடிச்சா சுண்டல் சாப்பிட்ட பிறகு குடிக்க கூடாதுன்னு என்னாவது இருக்காடி? நான் தான் கேட்குறேன்ல, போய் காப்பியை போட்டு எடுத்துருவா போ. சரி அத்தை. நான் காப்பி குடிக்கிற வழிக்கு இவ எண்ணெய் வச்சுக்கிட்டு இருக்கா போல் இருக்க. நான் வீட்டுல இருந்துகிட்டு இத்தனை காப்பி தான் குடிக்கணும்னு நினைச்சு சட்டமா இருக்கு. நான் எப்பெல்லாம் காப்பி கேட்கறேன்னா அப்பெல்லாம் இவ போட்டு கொடுத்துதான் ஆகணும். இவனை வீட்டுக்கு ஓனர் மாதிரி பேசிட்டு போறா. அடி காப்பியை போட்டியா இல்லையாடி? அத்தை பாத்திரத்துல இப்பதான் பாலை ஊத்தி வச்சிருக்கேன், கொஞ்சம் சூடு ஏறணும்ல. ஏன் மேடம் முன்னாடியே சூடு பண்ணிலாம் வைக்க மாட்டீங்களோ? அத்தை நேத்திக்கு அப்புறம் சூடு பண்ணி வச்சதுதான் நீங்க திட்டுனீங்கல்ல. அடி அது நேத்து தானே சொன்னேன், இது இன்னைக்கு தானே. பைத்தியமாயிட்டா போல் இருக்கு மாமியா கல்வி. அடி ஒரு காப்பி அடி இம்மா நேரம் போட்டுட்டு இருக்க, என்ன பொம்பளையோ. அத்தை காஃபி ஏண்டி ஒரு காப்பி போட்டு எடுத்துட்டு வரதுக்கு இம்மா நேரம் மாட்டி உனக்கு? அத்தை பாலை காய்ச்சி காப்பி தூள் போட்டு தானே எடுத்துட்டு வந்தேன். நேரம் ஆகல அத்தை, சீக்கிரமா தான் போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்படியே எனக்கு தெரியாதடி எவ்வளவு நேரத்துல காப்பி போடுவாங்கன்னு. நானும் இந்த நேரத்துக்கு 15 காப்பி போட்டு கொடுத்துருப்பேன்.
நீ ஒரு காப்பி போடுறதுக்கு 10 நிமிஷம் ஆக்கிட்டு வர. அத்தை 10 நிமிஷம் ஆகலத்த. அப்படியே என்னடி பதிலுக்கு பதில் பேசிட்டு நிக்கிறாவ? உள்ள ஏதாச்சும் வேலை இருந்தா அதை போய் பாரு. சரிங்க அத்தை. ஏதாவது பேசணும்னா பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டு இருக்கிறது. ஒரு பெரியவனு மட்டும் மரியாதை இருக்கா? ஐயோ அத்தை, மாட்டை ஒழுங்கா கட்டாம வந்திருக்க போல இருக்கு. வீட்டுக்குள்ள வந்து என்னத்தையும் குறிச்சிட்டு இருக்கு. அடே மாட்டை கூட ஒழுங்கா புடிச்சு கட்ட தெரியாதடி உனக்கு? இல்லத்த, நல்லா தான் கட்டிட்டு வந்தேன். எப்படி அவத்துட்டு வந்ததுன்னு தெரியலத்த. சரி சீக்கிரம் போய் பாருடி. சரியத்த. அடி என்னடி மாட்டை பிடிச்சி கட்ட போறேன்னு சொன்னா இப்ப என்ன கிச்சனுக்குள்ள ஓடிட்டு இருக்காவ? அத்தை அப்படின்னு இங்கதான் சவுண்ட் கேக்குது. அடே உங்க கொஞ்சம் திரும்பிடி. சீக்கிரம் சொல்லுங்க, நான் கிச்சனுக்குள்ள போய் பாக்கணும் வேற. அடே என்ன காப்பி குடிக்கிற சவுண்டு உனக்கு மாடு என்ன தண்ணி குடிக்கிற மாதிரி சவுண்டு கேக்குது. இன்னும் கிண்டல் பண்றியாடி நீ? அத்தை என்ன சொல்றீங்க? நீங்க காப்பி குடிக்கிற சவுண்ட் அது? ஆண்டி நடிக்கிறியாடி? நிஜமாலுமே அந்த வீட்டுக்குள்ள மாடு பூந்துச்சுன்னு தான் நினைச்சேன். அடே அப்ப என்ன மாடுன்னு சொல்றியாடி நீ? அம்மாவும் ஒருட்டு உனக்கு இருக்கு. அத்தை அத்தை யாத்த தப்பா எடுத்துக்கிறீங்க. நான் உண்மையா தான் சொல்றேன். நான் டீ காபி குடிக்கிற சவுண்டு உனக்கு மாடு தண்ணி குடிக்கிற சவுண்டு மாதிரி இருக்குன்னு சொல்ற அதானே? அத்தை நான் அப்படிலாம் சொல்லத்த, நீங்க தான் அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. அடியே நான் டீ காபி குடிக்கிறத கிண்டல் பண்ணி விட்டு இப்ப என்ன சமாளிக்கிறியா நீ? நைட்டு என் புள்ள வந்த மாதிரி இருக்குடி உனக்கு. புள்ள வரட்டும், முதல்ல நான் இதை தான் சொல்லுவேன். நம்ம எது பேசினாலும் இந்த மாமியா கழுவி தப்பாலாம் நினைச்சுக்குது. நான் ஒரு நிமிஷம் பதறி போய் மாட்டை பிடிச்செல்லாம் கட்ட போனேன். இவங்க பையன் வந்து என்னென்ன சொல்ல போறாரோ தெரியல வேற. அடியே கல்பனா, அத்தை சொல்லுங்க அத்தை. அடியே என்னன்னு தெரியல, எனக்கு மயக்கமா வருதுடி. நான் போய் சத்த ரெஸ்ட் எடுக்கிறேன். இதெல்லாம் எடுத்துட்டு போய் கழுவி வை. சரி அத்தை. சுண்டல் வேகலன்னு சொல்லி 2 கப்பு சாப்பிட்டுட்டு இப்ப தூக்கம் வருதாமல. 3 முடிச்சு சோழி முடிஞ்சு.